வணக்கம். கோயிலுக்குள்ளே வந்தால் தீட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சில தற்குறிகளுக்கு தான் அந்த வீடியோ. குளிக்காமல் வந்தால் தீட்டு, அழுக்கு ட்ரெஸ் போட்டு வந்தால் தீட்டு, பொண்ணுங்க வந்தால் தீட்டு. மனுஷனை படைச்சது யார்? சாமி. உன்னுடைய கெட்ட புத்தியை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கடவுள்கிட்டேயே காமி. நல்ல புத்தி இருக்கிறவன் தீட்டு பார்க்க மாட்டான். நல்ல புத்தியோடு இருக்கிறவன் தீட்டோட கோயிலுக்குள்ளே வரவும் மாட்டான். தீட்டு உடம்பு அழுக்கோட கோயிலுக்குள்ளே வர்றது மட்டும் தீட்டு கிடையாது, மனசு அழுக்கோட வர்றதும் தீட்டு. நீ உடம்பு அழுக்கோட வரவனை தடுக்க முடியும், மனசு உள்ள அழுக்கோட வச்சுக்கிட்டு இருக்கிறவனை உன்னால் தடுக்க முடியுமா? மனுஷனை படைச்ச சாமிக்கு தெரியும் எது தப்பு எது கரெக்டுன்னு. தண்டனை கொடுக்க வேண்டியது சாமியோட பொறுப்பு. நீ உன் வேலையை மட்டும் நேர்மையாக பாரு. சாமிக்கு வக்காலத்து வாங்க. நீ சாமியோட பெரிய ஆள் கிடையாது, உன்னோட சாமி சின்ன ஆளும் கிடையாது. சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். எல்லார் வாழ்க்கையும் நல்லா இருக்கும்.